நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் எப்போதுமே மாற்றம் வேண்டாம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலங்களின் உரிமையில் தலையிடுவது, நியாயமான நிதி பகிர்வை மறுப்பது, என் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் என மிரட்டுவது ஒன்றிய அரசின் செயலாக இல்லை என கூறினார். மாநிலங்கள் உரிமைகளில் தலையிடுவதும், வருடாந்திர பட்ஜெட்டில் தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்குவதும், தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி பகிர்வை மறுப்பதும், மும்மொழி கொள்கை எனும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும், எம் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் எனும் மிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாக தெரியவில்லை. எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பதே ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியும் இந்தியாவின் பன்முகத்தன்மையும். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் காக்கும் என்பதே ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாகவும் வலியுறுத்துகிறேன். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நகை வியாபாரியிடம் 1,10,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரைச் சேர்ந்த நகை வியாபாரி வெங்கடேஷ் தனது ஓட்டுநருடன் நகை வாங்க காரில் கோவை சென்றார். சம்பந்தம்பாளையம் பிரிவு அருகே காரில் வந்த 4 பேர் போலீஸ் என கூறி வாகனத்தை மறித்தனர். வேங்கிப்பாளையம் வாய்க்கால் அருகே வாகனத்தை நிறுத்தச் சொல்லி பணம் மற்றும் 3 செல்போன்களை பறித்துக் கொண்டு பின்னால் வந்த வாகனத்தில் அவர்கள் தப்பினர். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.